ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கு ஜெய் தமிழ். நான் நேற்றே போட்டிருந்த மாதிரி மேக்ஸுக்கு எப்படி நம்ம 99+% வாங்குறது செஷன் 2க்கு ஹேஷ்டாக் ரீஸ்டார்ட்ன்ட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு ஜெய்மே 2025 செஷன் 2 கெமிஸ்ட்ரியில் எப்படி நம்ம 99+% வாங்குறது. லைக் நீங்கள் எப்படி தான் பண்ணாலும் ஓகே தான். எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, லைக் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துச்சு, எதுவாக இருந்தாலும் ஓகே தான். கண்டிப்பாக செகண்ட் செஷனில் இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் சொல்கிற வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், ஐடியா, பிளான், ஸ்ட்ராட்டஜி கிளியராக ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ கிளியராக கவனிங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல புரிஞ்சுக்கோங்க, லைக் ஜெயிலேயே ஈஸியாக நம்ம டக்குன்ட்டு கொஞ்சம் டைம்லேயே மார்க்ஸை அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது, ஈஸி டு ஸ்கோர் அப்படி பார்க்கும்போது இந்த கெமிஸ்ட்ரி தான். அதை இங்கே போட்டிருக்க பாருங்கள், ஈஸி டு ஸ்கோர். ஸோ இப்போ முதல்ல டார்கெட் தேவை. ஸோ இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு 99+% வாங்குறதுக்கு டார்கெட் எவ்வளோ அப்படி பார்க்கும்போது டார்கெட் 70+ ஆவரேஜா நான் மார்க்ஸ் பர்சன்டேஜ் போட்டிருந்தேன் 99+%. நமக்கு செகண்ட் செஷன் டார்கெட் எவ்வளோ வேணும் அப்படி பார்க்கும்போது லைக் ஆவரேஜா மாடரேட்டா 70+ இருக்கு. நீங்கள் 70+ நீங்கள் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக இங்கே ரீச் ஆயிடலாம். ஓகேவா? அதை போட்டிருக்கீங்க கெமிஸ்ட்ரி 99+% ஸ்ட்ராட்டஜி. சரி, ஓகே. இப்போ முதல்ல நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. லைக் டஃபஸ்ட் பேப்பரில் கெமிஸ்ட்ரி 99+% மார்க்ஸ் அப்படி பார்க்கும்போது 60 இருக்கு. ஆவரேஜாக மாடரேட்டான பேப்பர்ஸ்க்கு உங்களுக்கு 70 இருக்கு. அதே மாதிரி ஈஸியஸ்ட் பேப்பர் பார்க்கும்போது 77+. இப்போ நான் வாங்கினேன் 2023ல் ஒரு பேப்பரில் லைக் செகண்ட் ஷிஃப்டில் தான் 99+% கெமிஸ்ட்ரியில் வாங்கியிருந்தேன். நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தேன்னா 72. எனக்கு 99.2% கிடச்சிது. யோசிச்சு பாருங்க, கெமிஸ்ட்ரியில் 72. இதில் நீங்கள் பார்க்கலாம் என்னோட பேப்பர் மாடரேட்டான பேப்பரில் இருந்திருக்கு. ஸோ புரிஞ்சு பார்க்கும்போது 99.5%க்கு 80+, அதே மாதிரி 99.9%க்கு 90+ மார்க்ஸ் தேவை. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இப்போ டார்கெட் கிடச்சிருச்சு 70+. எவ்வளோ கொஸ்டின்ஸு? 18 கொஸ்டின்ஸ். மார்க்ஸு 70+ மார்க்ஸ், அரௌண்ட் 70 மார்க்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இங்கே 1 hour இருக்கு. ஸோ இந்த 1 hourல நீங்கள் 18 கொஸ்டின்ஸ் போட போறீங்க. கிட்டத்தட்ட 3 minutes தான். சில கொஸ்டின் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டால் கூட 4 minutes. யோசிச்சு பாருங்க, கெமிஸ்ட்ரிக்கெலாம் யாருமே 2 minutes எடுத்துக்கவே மாட்டாங்க. 2 minutes மேலே எடுத்துக்க மாட்டாங்க. 3 minutes கொடுக்குறேன், 3 minutes 4 minutes கொடுக்குறேன். நீங்கள் வச்சிருந்தாலே கண்டிப்பாக 99+% வாங்கிடலாம். நீங்கள் கெமிஸ்ட்ரிலாம் கிட்டத்தட்ட 30 செகண்ட். லைக் ஃபிசிக்கலுக்கு லைக் கேல்குலேஷன் டைம் ஆகும். ஆனால் ஆர்கானிக்கில் உங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகவே ஆகாது. கம்மியான டைம் மட்டும்தான் ஆகும். லைக் நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ இதான் கேட்க வராங்க அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. கிட்டத்தட்ட 10 seconds 30 seconds அவ்வளோதான். லைக் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக லைக் நீங்கள் போட்டிருக்கீங்க பாருங்கள் என்சிஆர்டி. இந்த ஷிஃப்ட் கூட நிறைய கேட்டே இருந்தாங்க டேரெக்டாக ஃப்ரம் என்சிஆர்டியில். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க என்சிஆர்டிலாம் கிடையாதுன்ட்டு. ஆனால் இல்லாமல் டேட்டா ஃப்ரம் என்சிஆர்டி பேஸ்டு. சில கொஷின்ஸு பிவைக்யூஸ் பேஸ்டு. பிவைக்யூஸ் என்சிஆர்டி. அதே மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நரேந்திர அவஸ்தி புக்கு போட்டிங்கனாலே சேம் டைப் ஆஃப் கொஷின்ஸ். அதே மாதிரி என்சிஆர்டி பேஸாக இருக்கட்டும். நான் எல்லாமே சொல்கிறேன். ஸோ அதான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கெமிஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் தி என்சிஆர்டி இஸ் தி ராஜா, கிங். அதான். ஓகேவா? திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை மட்டும் கிளியராக படிச்சுக்கோங்க. இப்போ போர்ட்ஸ் வேறு வருது. போர்ட்ஸில் என்ன படிக்கிறீங்களோ அதே தான் இங்கே யூஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஸோ ஆர்கானிக், இன்ஆர்கானிக், இங்கே ஃபிசிக்கல். ஸோ இங்கே மிக்ஸிங் போட்டிருக்கீங்க பாருங்க. ஆர்கானிக்ன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிக்சிங் கான்செப்ட்ஸ் ஒன்று தான். இப்போ நீங்கள் இந்த ஜிஓசியில் மட்டும் தனியாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்க முடியாது. ஹைட்ரோ கார்பன்ஸ் ஐயூபேக் கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஆல்கேன்ஸ்லேருந்து கலந்து போட்டு ஆல்கஹால்ஸ் ஃபினோஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி 1 அந்த மாதிரி போடாமல் டேரெக்டாக எல்லா சாப்டர்ஸும் எழுதிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், லைக் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து நிறைய சாப்டர்ஸ் கேட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இந்த ஹாலோ ஆல்கேன்ஸ்லேருந்து இது வரைக்கும் 12th சாப்டர்ஸ் மட்டும்தான். இந்த ஹைட்ரோ கார்பன்ஸும் ஜிஓசியோ 11th. ஆனால் அதான் பேசிக்ஸ் ஃபார் இந்த எல்லா சாப்டர்ஸ்க்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பயோமாலிகிஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டே இருக்காங்க. அமீன்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நான் எதை எப்படி கொண்டு வந்திருக்கேன்னா செஷன் 1ல் எப்படி கேட்டிருக்காங்களோ லாஸ்ட் 7 to 8 years ட்ரெண்ட்ஸ் பற்றி தான் கொண்டு வந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்கஹால்ஸ், ஃபினோஸ், ஈத்தர்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்போனிக் ஆசிட், அமைன்ஸ், பயோமாலிக்யூல்ஸ், ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், ஹைட்ரோகார்பன்ஸ், ஜிஓசி. இது எல்லாமே மிக்சிங் கான்செப்ட்ஸ் தான். அதுதான் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் லைக் ஒன்றுத்தில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரு 2 கொஸ்டின் போட முடியாது. 1-2 கொஸ்டின் போடவே முடியாது. அதனால் எல்லாமே படித்தா தான் எல்லா கொஸ்டின் டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். கொஞ்சம் டைம் கொடுத்து படிங்க. என்சிஆர்டி படிங்க. இப்போ கூட உங்களுக்கு நீங்கள் போர்ட்ஸு தான் படிக்க போகிறீங்க. அதே சேம் டைப் நான் எப்படி வாங்கினேன்னு பார்க்கும்போது நான் என்சிஆர்டி படிக்கவே இல்லை. நான் போர்ட்ஸுக்கு என்சிஆர்டி படித்தேன். ஜேஇக்கு இன்னும் நல்லா என்சிஆர்டி நல்லா ஸ்ட்ராங் படுத்தினேன். அந்த 1 வீக்கில்
உங்களுக்கும் டைம் இருக்குது, கண்டிப்பாக மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சான்ஸு, கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுதான் சொல்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக், அதுவும் கார்னேஷன் காம்பவுண்ட்ஸ் 2 கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டீபாகிராஃபில் ஒரு கொஸ்டின் கேட்டே இருந்திருக்காங்க. கெமிக்கல் பாண்டிங் ஒரு கொஸ்டின். நான் பீரியாடிசிட்டி ஒரு லைக் அவ்வளோ ரேர் கேசஸ் பார்க்கும்போது இந்த வாட்டி செஷன் 1ல் ஒரு கொஸ்டின் லைக் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க எல்லா பேப்பர்லேயும். ஆனால் இதுவும் லைக் நீங்கள் பார்க்கும்போது பீரியாடிசிட்டினா லைக் டி பிளாக் கலந்து விட்டு கேட்பாங்க, பி பிளாக்ல கலந்து கேட்பாங்க, எஸ் பிளாக்ல கலந்து கேட்பாங்க. ஏன்னா லைக் பீரியாடிசிட்டின்றது பிளாக்ஸ் தான், எல்லாமே கலந்தா இருக்கும். நீங்கள் பீரியாடிசிட்டி சப்பையாவது கேட்பாங்கனால இல்லை சாப்டர்ஸ் கலந்து போட்டு தான் கேட்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் 1 இங்கே டோட்டலாக 5 இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்கல் பார்க்கும்போது மோல் கான்செப்ட், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், தெர்மோடைனமிக்ஸ், ஈக்லிபிரியாமில் அயானிக் கெமிக்கல் ஈக்லிபிரியம் ரெண்டுமே சேர்த்து ஒரு கொஸ்டின், சொல்யூஷன்ஸ் ஒரு கொஸ்டின், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஒரு கொஸ்டின், கெமிக்கல் கைனடிக்ஸ் ஒரு கொஸ்டின். டோட்டலாக 7, இங்கே 5, இங்கே 7, டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு 19 கொஸ்டின் வருது. நமக்கு எவ்வளோ தேவை? 18 கொஸ்டின். நீங்கள் 19, 18 வாங்கினாலே கண்டிப்பாக 99% இந்த சாப்டர்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது ஃபிசிக்கல், இது இன்ஆர்கானிக், இது ஆர்கானிக், நல்லா புரிஞ்சுக்கலையா? இதுதான் வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். நல்லா சாப்டர்ஸை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க, எது ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ட்டு கிளியராக அதை வந்து படிச்சுக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா நான் வந்துட்டு இதை நெக்ஸ்ட் சொல்கிறேன். என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்கள் எடுத்துன்னு செஷன் வந்து பிவைக்யூஸ் போடுங்க. பிவைக்யூஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட் 7 to 8 years PYQs, செஷன் 1ஓட PYQs லாஸ்ட் 7 to 8 years PYQs முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே ஃபிசிக்கலுக்கு நரேந்திர அவஸ்தி டைம் இருக்காது, இருந்தால் சொல்லிட்டுருக்கேன். நரேந்திர அவஸ்தி இன்ஆர்கானிக்கு நீங்கள் என்செட் மட்டும் படித்தாலே போதும், PYQs மட்டும் போடுங்க. ஆர்கானிக்கும் என்செட் மட்டும் படித்தாலே போதும், PYQs போடுங்க. முதல்ல PYQs இல்லை முதல்ல NCERT, எது வந்து NCERT PYQs ரெண்டுமே முடிச்சிருக்கணும். இங்கே நீங்கள் NCERT படிச்சிருப்பீங்க, பேசிக்ஸ் இருக்கும். PYQs போட்டுட்டு டைம் இருந்தால் நரேந்திர அவஸ்திக்கு போங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது எப்படி அட்டம் பண்ணுறது. நான் எப்பவுமே சொல்கிறது தான், நான் எக்ஸாம் அட்டம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜி போடுற வீடியோஸ், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் முதல்ல ஸ்கேன் பண்ணிடுங்க. நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங்கில் இருப்பீங்க, லைக் இன்ஆர்கானிக் ஸ்ட்ராங்கில் இருப்பீங்க, ஆர்கானிக் ஸ்ட்ராங்கில் இருப்பீங்க, லைக் எந்த சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை முதல்ல ஸ்கேன் பண்ண ஆரம்பிங்க. எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த சாப்டர்ஸ் கேட்டிருக்காங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டு பிரிச்சுருங்க, செப்பரேட் டிவைட் பண்ணிடுங்க. இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணிட்டு செப்பரேட் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். ஓகே, இத்தனை இன்ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் இருக்குது, நான் இன்ஆர்கானிக்கில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் எல்லா கொஸ்டினும் முதல்ல அட்டன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஃபிசிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நெக்ஸ்ட் நம்ம ஆர்கானிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கேன்ட்டு டிபெண்ட்ஸ் அப்போ வந்து ஸ்டூடெண்ட். ஸ்கேன் பண்ணி செப்பரேட் பண்ணிடுங்க, டிவைட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. இது லைக் இது ஸ்கேன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் 5 minutes எடுக்கும். 5 minutes நீங்கள் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணும் போது எல்லா கான்செப்ட்டும் மைண்டில் ஏறிடும். ஓகே, ஒரு பேப்பரை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஏறும். ஓகே, இதெல்லாம் இருக்குது, நான் எல்லாமே டக்குன்னு பண்ண போகிறேன்ட்டு உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். மைண்டுக்குள்ளே எல்லாம் வந்துடும், ஆன்சர்ஸ் எல்லாமே லைக் க்ளோஸ்னஸ் டு ஆன்சர் எல்லாமே கிடச்சிடும். அதான் சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். முதல்ல ஸ்கேனிங், செப்பரேட், இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல், எக்ஸிக்யூட், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு கடைசியாக அப்படி வரும்போது லைக் இது நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி பழகிறது எல்லாமே லைக் டவுட்டாக இருக்கும். அதுக்கு தான் மார்க் டெஸ்ட். இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸும் போட்டிருக்கேன். பார்க்கும்போது லைக் மேத் ஆன் கோ குசர் பிளாட்ஃபார்ம் மார்க் டெஸ்ட் அவைல் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் கிளியர் கட்டான ஐடியாவோட லைக் செஷன் 1ல் எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி லைக் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இன் செஷன் 2 ஒரு பேப்பரா லைக் February 15th QFTs ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட QFTs அப்படி பார்க்கும்போது குவிசர் ஃபுல் டெஸ்ட் லைக் இந்த மாதிரி நான் வந்து மார்க் டெஸ்ட் கொடுக்க சொன்னேன்ல, லைக் மேக்ஸுக்கு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரிக்கு லைக் நீங்கள் ஒரு ஐடியாவோட போங்க. இதுதான் டார்கெட். நான் ஃபிசிக்ஸ்க்கும் 99% போடுறேன், கவலைப்படாதீங்க. லைக் ஒரு டார்கெட்டோட போங்க. அதே டார்கெட்டை அக்யூரேசியோட 18 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண போகிறேன். கெமிஸ்ட்ரிலாம் 12 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இந்த சாப்டர்ஸ் மட்டும் தான் படிச்சிருக்கேன், அந்த சாப்டர்ஸில் வர கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ண போகிறேன்ட்டு அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஸ்டார்டிங்கில் இது வராது, லைக் 15th ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ அவைல் பண்ணால் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் எல்லாமே இருக்குது, இப்போ அவைல் பண்ணிக்கோங்க. லைக் இப்போ அவைல் பண்ணால் கூட பழசு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும், எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ ஒன்றா டெய்லி ஒன்று போட்டுகிட்டே இருங்க. லைக் உங்களுக்கு டைம் இருக்காது, மார்க் டெஸ்ட் கொடுக்க டைம் இருக்காது. ஆனால் லைக் எங்கே மார்க் டெஸ்ட் எடுக்கிறது டைம் இருக்காது, லைக் படிக்க லைக் ஏன்னா போர்ட்ஸு போயிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் இதை வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக டக்குன்ட்டு ஒரு மார்க் டெஸ்ட்டாக கொடுத்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஐடியாவும் கிடச்சிடும், வீடியோ சொல்யூஷன், டீட்டெயில் அனாலிசிஸ். உங்களுக்கு லைக் ஓகே நான் இந்த மாதிரி போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பழகிறேன். ஸ்டார்டிங்கில் இது செட் ஆகாது, போக போக எல்லாமே செட் ஆகும். கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ், அக்யூரசி, கன்சிஸ்டன்சி. அக்யூரசிக்கு சொல்கிற மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, கன்சிஸ்டன்சி நீங்கள் டெய்லி மார்க் டெஸ்ட் போடுறதுனால மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதுதான் மார்க் டெஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய்ட்டு படிச்சுட்டு அவைல் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட்டை கொடுங்க, கண்டிப்பாக மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரே ஸ்ட்ராட்டஜி
லைக் வீடியோ சொல்யூஷனோட சேர்த்து லைக் டீடைல் அனாலிசிஸோட வரும். நெக்ஸ்ட் மெயின் திங் ஒரு பிளானோட போங்க, அந்த பிளானை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வராது, போக போக கண்டிப்பாக ஸ்பீக் எங்கே அடிக்கும் எக்ஸாமில். ஓகேவா, நல்லா படிங்க. லைக் என்னதான் போர்ட்ஸுக்கு படிக்கிறீங்களோ அதே தான் உங்களுக்கு ஜெயிலில் வரப்போகுது. ஸோ கவலைப்படாதீங்க, ஈஸி தான். ஸோ என்ன டவுட்ஸ்னு கமெண்ட்ஸில் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஃபிசிக்ஸ்க்கு வந்துட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம்.